என்றால் சாக்கடை நாத்தம் தாங்க முடியவில்லை என்பதனால் அப்பனும் மகனும் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் போர்வையை போர்த்துகிறார்கள். எது மேலே? சாக்கடை மேலே. இவர்கள் மன்னர் பரம்பரை அல்லவா? இந்த மன்னர் பரம்பரை அப்படியே வீதி உலா வரும்பொழுது, நகர் உலா வரும்பொழுது அவர் கண்ணில் சாக்கடைகள் படக்கூடாதாம். ஏன்னு கேட்டால் சாக்கடைக்கு வெக்கமாக இருக்குமா. நம்ம தான் சாக்கடை நினச்சிட்டு இருக்கோம், அதை விட பெரிய சாக்கடைகள் இது ரெண்டும் இருக்கே அப்படின்ட்டு. அதனால் இவர்கள் போர்த்துக்கிறார்களாம். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அலிபாபாவும் 40 திருடர்களும் இது போல ஸ்டாலினும் சக திருடர்களும் கூடினார்கள். எங்கே? மதுரையில் கூடினார்கள். பொதுக்குழு என்ற பெயரில். நீ எவ்வளோ திருடிருக்க, நான் எவ்வளோ திருடினேன், அவன் எவ்வளோ திருடினா அப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பதற்காக இவர்கள் எல்லோரும் கூடினார்கள். வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். அதில் ரோட் ஷோ என்று ஒன்று நடத்தினார். இந்த ரோட் ஷோ என்னடான்னா, இவர் தான் 4 ஆண்டுகள் அப்படியே ஆட்சி செய்து கிழித்து விட்டாரு. அந்த ஆட்சியை மெச்சுவதற்கு மக்கள் எல்லோரும் அப்படியே 2 பக்கமும் நின்று பூமாரி அப்படியே பொழிகிறார்களாம். இருடி, தேர்தல் வரட்டும், தேர்தல் சமயத்தில் இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கு, நீ வா, அங்கே பூமாரி பொழிகிறார்களா இல்லை வேற மாதிரி பேசுகிறாங்களான்றது நம்ம பார்த்துருவோம். சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன்.